என்ன இப்படி இருக்கு? பின்ன நன்னாரி எந்த கலர்ல இருக்கா? இந்த கலர் தான் இருக்கும். குடிச்சியா நீ? சும்மா பார்த்தேன். நன்னாரி சர்பத்துன்ற ஒரு ஸ்டிக்கரும் காணோம். அது கம்பெனி பிராண்ட் கிடையாது. அது ஒரு இடத்துல லோக்கல்ல வித்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கும். அது ஒரிஜினல். அது கூலிங் இல்லடா. கூலிங் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சா கூலிங் ஆயிடும். ஆனா இப்ப கொஞ்சம் குடிச்சு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. நானே வெயில்ல போயிட்டு வந்து டயர்டா தான் இருக்குது. குடிச்சு பாரு. ஏன் உள்ள போகாம அப்படியே நின்னுட்டு இருக்க? டேய் இரு. இவன் நம்ம கூலிங்ல வச்சு குடிக்கலாம். ஏன்? அது நன்னாரி சர்பத்துல அவசரமா வந்துச்சா, அதான் பாட்டில போய் வச்சேன். என்னடி யூரின்டா அது. யூரினா? சீ. ஏய் ஏன்டி கீழ போட்ட? ஏய் என்ன ஆச்சு? கர்மா என்ன இப்படி நாறுது? Minutes later. A few moments later. ஏய் அறிவு இருக்காயா உனக்கு? என்ன? இல்ல உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா, புத்தி இருக்கா உனக்கு? ஏன் என்ன மூளை? சாவி வச்சுட்டு போக வேண்டியதானே நீ? சாவியா வைக்காம போற நீ? ஏன் இப்ப என்கிட்ட வேற சாவியும் இல்ல. நீ எடுத்துட்டு போனோம். ஏய் டேய் அச்சனிச்சு வாயை தஞ்சனிச்சு போங்க. ஏ பைத்தியம், இப்ப எதுக்கு என்கிட்ட டென்ஷன் நான் ஆகுற? கடுப்பேத்துற. ஒரு அவசரத்துக்கு எங்கேயும் போக முடியல, வீட சுத்தி எதுவும் வந்து இடமும் கிடையாது. நான் ரோட்ல போக மாட்டேன்னு தெரியல உனக்கு. நான் வீட்டுல இருந்தானே போவேன் எப்பயுமே. என்னது ரோட்ல போக மாட்டேன், வீட்ல தான். பாத்ரூம் டி பைத்தியம். சாவி வச்சுட்டு போறவனுக்குன்னா கேடு உனக்கு. நீ இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்னா இது கூட தெரிஞ்சுக்கலன்னா நீ எதுக்கு இருக்க வீட்ல? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுப்பாங்க? எப்படி தெரியும்? நான் ஜோசியரா, பின்னாடி நடக்க ஏன் வீட்ல இருக்கிறதுக்கு இப்ப பாரு ஊர் போய்கிட்டே இருக்கணும் உனக்கு. ஊர் சுத்திட்டே இருக்கணும் உனக்கு. யார் ஊர் பொறுக்க போனாங்க? என்ன எங்க போற நீ இப்போ? ஒரு வேலையா போன வெளிய. என்ன வேலை உனக்கு? என்ன வேலை? வெட்டி வேலை. நீயே வெட்டி முண்ட வீணா போற தண்டம். வீட்ல தண்டம் சுத்திட்டு இருக்கிற நாய்க்கு உனக்கு எதுக்கு வேலை உனக்கு? போத மூடு. இப்பதான் வேலைக்கு போற. இதுக்கு முன்னால எப்படி இருந்த? சாவி வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன கேடுன்ற நானு கொழுப்பு. எனக்கு அர்ஜென்ட்டுக்கு எங்க போறதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டுல ஆள் இல்ல. நான் தெரியல, நான் ரோட்ல போக மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியல உனக்கு. யாரு நானே உங்க ஒப்பனை மாதிரி உங்க மச்சான மாதிரிமா? நானு உன் தம்பி மாதிரிமா ரோட்ல அடிச்சு நிக்கிறதுக்கு? பின்ன சும்மா எங்க சாவிச்சு திறந்து விடு. இந்த நல்ல வேலை. இந்த புடி. என்னது புடி. லெமன் ஜூஸ் கேட்டல, நன்னாரி சர்பத்து. நன்னாரி சர்பத்தா? நன்னாரி சர்பத்தியா? என்ன இப்படி இருக்கு? பின்ன நன்னாரி எந்த கலர்ல இருக்கா? இந்த கலர் தான் இருக்கும். குடிச்சியா நீ? சும்மா பார்த்தேன். நன்னாரி சர்பத்துன்ற ஒரு ஸ்டிக்கரும் காணோம். அது கம்பெனி பிராண்ட் கிடையாது. அது ஒரு இடத்துல லோக்கல்ல வித்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கும். அது ஒரிஜினல். அது கூலிங் இல்லடா. கூலிங் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சா கூலிங் ஆயிடும். ஆனா இப்ப கொஞ்சம் குடிச்சு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. நானே வெயில்ல போயிட்டு வந்து டயர்டா தான் இருக்குது. குடிச்சு பாரு. ஏன் உள்ள போகாம அப்படியே நின்னுட்டு இருக்க? டேய் இரு. இவன் நம்ம கூலிங்ல வச்சு குடிக்கலாம். ஏன்? அது நன்னாரி சர்பத்துல அவசரமா வந்துச்சா, அதான் பாட்டில போய் வச்சேன். என்னடி யூரின்டா அது. யூரினா? சீ. ஏய் ஏன்டி கீழ போட்ட? ஏய் என்ன ஆச்சு? கர்மா என்ன இப்படி நாறுது? ஓடு. என்ன பண்ணுன்னு தெரியாதா? எந்த நேரத்துல என்ன பண்ணுன்னு தெரியாது. கருமத்தை நான் வாயில ஊத்திருப்பேன். ஐயோ இங்கடி கொட்டின. இப்ப நீதாடி கழுவி உண்ண இத. ரவி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ஐயோ யூரின்லாம் வீணா போச்சே. ஐயோ யூரின் வீணா போனதுக்கு ஃபீல் பண்றா நீ மட்டும் தான். அது புடிச்சு வச்சிருந்தாண்டி. வீணா போறதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க யாருன்னா? சரி இது என்ன பழக்கம் இது? இந்த மாதிரிலாம் அப்படி என்ன உனக்கு அவசரம்? முடியல. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது? முடியலையா? முட்டிக்கிட்டு நிக்குதே. இப்ப நான் எங்கயாவது பின்னாடி பக்கம் வாழை மரம் பக்கம் போனா நாத்து அடிக்கும்ல. ஆனா மஞ்சள் காப்பல வந்த மாதிரி மஞ்சளா இருக்கு. ஹியூமன் பாடில இருந்து வர யூரின் இப்படி தாண்டி இருக்கும். மஞ்சளா தான் இருக்கும். ஐயோ என்ன கோமியத்தை குடிக்கிறீங்க? ஏன் கோமியத்தை குடிச்சா என்னவா? ஏன்னா படிச்ச மாதிரி பேசுறியாடா நீ? அறிவு கிட்ட முண்டம். ராதா நான் என்ன ராதா பண்ற சொல்ற? அவசரமா வந்துச்சு ராதா. அவசரம்
பாத்ரூம் வந்து கொல்லை பக்கம் போக வேண்டியதானே, அப்படி போக வேண்டியதானே. அதுவும் பார்த்தா அது 1/2 லிட்டர் பாட்டில் தான். இன்னொரு பாட்டில் அங்க பின்னாடி ஒன்று பிடிச்சி வச்சிருக்கேன். உனக்கு கொண்டு வந்து கொடுத்தா நான் என்ன பண்றது? அவ்வளோ உள்ள அடக்கி வச்சிருந்தேன் பாரு. 2 லிட்டர் தரம் போல இருக்கு. வீடெல்லாம் இன்னும் இருக்கு. ஏன்டா அப்படி? நானும் உனக்கு கீழே போட சொன்னேன். ஏன்டா நான் உன்னை எவ்வளவு நான் தடுத்த தப்பு உனக்கு குடிக்க விட்டுருக்கணும். நல்ல வேலை நான் அதை விதிக்கல. அப்பயாச்சும் எனக்கு புத்தி வந்திருக்கும். நான் சத்தியமா சொல்றேன் ரவி, அவனுமே இந்த மாதிரி எல்லாம் பழி வாங்க மாட்டாங்க ரவி. நீ மட்டும் இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீ சாய் வேஸ்ட் பண்ணா உள்ள போய் பண்ணல ரெஸ்ட் ரூம். சிச்சி கர்மத்தை. ஐயோ உன்னாலதான்டா என் மான மரியாதை எல்லாமே போகுது. இது மாதிரி இப்ப நான் நல்லபடியா டீசென்ட்டா நான் எங்கேயும் போகாம வெளியில எனக்கு வந்து வெளியில வந்து இந்த அவுட் சைடு எனக்கு யூரின் பாஸ் பண்றது எதுவும் பண்றது எனக்கு பிடிக்காது. நான் வாயில் எச்சி துப்பாத ஆள் நான் ரோட்ல. அவ்வளவு நான் வந்து கட்டுப்பாட்டா இருக்கிற ஆளு. நான் இப்ப எவ்வளவு டீசென்ட்டா பாட்டில் போட்டு வச்சிருந்தேன். எனக்கு கொண்டு போய் வெளில போட்டுக்கலாம்ல. இப்ப எதுக்கு நீ கீழே போட்ட? இங்கேயே போட்ட கழுவி விடு. எப்பா இத கொஞ்சம் கழுவி விடுங்கடா. அந்த மாதிரி பண்ணிருந்தா கூட பெருமை நினைச்சிருப்பான். அத புடிச்சு எடுத்து என் கையில கொடுத்து குடிக்க வச்ச பாத்தியா? அங்க நிக்கிற நீ வச்சனா? பின்ன குடிக்கவே இல்லையே. நல்லா குடிச்சிருப்பேன்ல. வேணும்னா சொல்லி பின்னாடி இருக்கு இன்னொரு பாட்டில் எடுத்து தரேன். சீ நாசமா போறவனே. ஏன்டா அப்படி பண்ற நீ? நீ பண்ணது மனுஷ ஜென்மமாடா நீ. மிருக ஜென்மம் தெரியாம உன கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்ட. அதான் இது என் மேல நீ அநியாயமா பழிய போடுற. நீ சாய் வேஸ்ட் போயிருந்தா இந்த வேலை நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீ பண்ண வேலைக்கு நீ குறை சொல்லாத. அது என்னடா? நான் எவ்வளவு டீசென்ட்டா டிசிப்ளினா பண்ணிருக்கேன். கூடயே வச்சிட்டு இருப்பியா? இல்ல பின்னாடி கடந்தது. குச்சமே இல்ல. இப்படி எல்லாம் எவனுக்குடா தோணும்? ஏய் மனுஷ ஜென்மங்களுக்கு இப்படி தோணுமா? புடிச்சு எடுத்து வந்து இந்த கையில குடுக்குறதுக்கு. அது நான் எடுத்துமே போலாம் தான் இருந்தேன். நீ ஓவரா பேசுற பாரு. அதனால தான் சரி 2 டிராப் குடிக்கிட்டா பேசி புத்தி வரும்னு பார்த்தேன். சரி போய் தொலைங்க விட்டு. நான் எனக்கு இருக்கிற புத்தி. சரி கழுவி விடு. யோ ஒரே நாத்தடிக்குதே யோ. நாத்தம் பிடிச்சு வந்து நாத்தம் தான் அடிக்கும். வேற எப்படி இருக்கும்? அண்ணா அதுல ஒரு வாசனை அடிக்கும். பீர் ஸ்மெல் அடிக்குது. ஒரு நேத்து அடிச்ச பீர் நீ வந்திருக்கு போல வெளில. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த லிஸ்ட்ல சேர்க்குதுன்னே தெரியல உனலாம். சரி அந்த ஒரு பாட்டில் இருக்கு பாரு. அதையும் கொஞ்சம் எடுத்து வந்துடுறேன். உன கொழுப்புண்ண விட மாத்த பாத்துக்கோப்பா. எடுத்து போய் ஊத்து போய் நீ கர்மத்தை. தயவு செஞ்சு இதெல்லாம் சரி யார் கழுவி வருது? பக்கெட் தண்ணி ஊத்தி விடுறீ. ஏண்டா நானே என் பசங்களுக்கு இது வரைக்கும் நான் கழுவி விட்டதே கிடையாது. புரியுதா? இந்த வேலை நான் பாக்கணுமா இப்போ? சரி பாட்டில் குழந்தைங்களுக்கே நான் கழுவ மாட்டேன் மொழுவ மாட்டேன். இன்னும் நீ என்ன கழுவ சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? இதுக்கு அவசரத்துக்கு போயாச்சு விட. நீயே க்ளீன் பண்ணு. நீ பண்ண தப்ப நீயே பண்ணு. அப்பதான் புத்தி வரும். ஏதோ அவசரத்துக்கு பண்ணிட்டேன் தப்புதான். அதுக்காக என்ன நான் பண்ணணும்னு தெரியாதா? எவனும் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டான் உன்னை தவிர. இதுக்கு காரணம் நீ ஒழுங்கா மாதிரி சாய் வச்சுட்டு போ. இல்லைன்னு வச்சுக்கோ நாளைக்கு என்ன பண்ணுவோம்? உண்மை எங்கேயோ வாசலே அடிச்சு விட்டு நான் படுக்க போயிட்டே இருப்பேன். பாத்துக்கோ. நீ பண்ணி பாரு உனக்கு இருக்கு.